ஃபேவரட் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஐயோ, உடம்பெல்லாம் ஒரே சகதியா இருக்குது, விறுவிறுன்னு இழுக்குதுங்க. நான் ஒருத்தி இங்க புலம்பிட்டு இருக்கேன், நீங்க என்னை எப்படி பாத்துட்டு இருக்கீங்க? இல்ல, உன் முகத்துல இருக்கிற இந்த சேரு கூட பார்க்க அழகா இருக்கு. இப்போ கூட உன் முகம் எவ்வளவு பிரகாசமா இருக்கு தெரியுமா? அதைத்தான் பார்த்து ரசிச்சுட்டு இருந்தேன். புளிக்குள்ள விழுந்ததுல இருந்தே உங்க பேச்சு ஒன்னும் சரியில்லை, ஒரு தினுசாதே இருக்குது. நான் யாராவது காப்பாத்த மாட்டாங்களா, முழுசா வீடு போய் சேர மாட்டோமான்னு கவலைப்பட்டுட்டு இருக்கிறேன். நீங்க என்னடான்னா ஜகதியில என் முகத்தை ரசிக்கிறேன்னு சொல்றீங்க. இதெல்லாம் அவசியம் தானாக்கும்? நட்ட நடு காட்டுக்குள்ள திடீர்னு வந்து யாரு காப்பாத்துவா? இந்த பாஞ்சாலிக்கு ஆபத்துன்னு அதுவும் கிருஷ்ண பரமாத்மா வந்து புடவை கொடுத்தாருன்னு சொல்லுவாங்கல்ல, அதே மாதிரி இந்த காட்டுக்குள்ள யாராவது வந்து நம்மளை காப்பாத்தினாதான் உண்டு. ஏன் காப்பாத்த மாட்டாக? என்னைய பொறுத்த வரைக்கும் என் வில்லுகாப்புலி கருப்பனும் அந்த கிருஷ்ண பரமாத்மாவும் ஒண்ணுதே. அப்படியா? ஆமா. எங்க அப்போ வில்லுகாப்புலி கருப்பனை கூப்பிடு பாப்போம், காப்பாத்துறாரான்னு பாப்போம். உங்களுக்கு நான் சொன்னது விளையாட்ட தெரியுதாக்கும்? இப்ப பாருங்க, நான் கூப்பிடுறேன். வில்லுகாப்புலி கருப்பா, எங்களை இந்த குழிக்குள்ள இருந்து எப்படியாவது காப்பாத்து. என்ன ஆனந்தி, நீ உன் கருப்பனை கூப்பிட்டு முடிச்ச உடனே கயிறு வந்து விழுகுது. நிஜமாவே உன்னோட வில்லுகாப்புலி கருப்பன் ரொம்ப பவர்ஃபுல் தான் போல இருக்கே. என்னாலேயே நம்ப முடியலங்க. யார் இந்த கயிறை போட்டிருப்பாங்க? இவங்க ஏங்க, ஆளுங்களே பார்க்க வித்தியாசமா இருக்காங்க. ஒருவேளை காட்டுல நரமாமிசம் சாப்பிடுறவங்களோ?